நீங்க சும்மா திமுக போய் கடிக்கிறீங்கல்ல, சம்பந்தமே இல்லாம திமுக போய் கடிக்கிறீங்கல்ல, இதுல கடிங்க. எதுல கடிக்கணுமா இதுதானே கடிக்கணும். நீங்க இடைநிலை ஆசிரியர்களை ஏன் ஸ்டாலின் அவர்களை கைவிட்டீங்க அங்கிள் அப்படின்னு கேளுங்க. பகுதியில் ஆசிரியர்கள் ஏன் கைவிட்டீங்கன்னு கேளுங்க. செவிலியர்கள் ஏன் கைவிட்டீங்கன்னு கேளுங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நான் வந்தா என்ன செய்வேன்னு சேர்த்து சொல்லுங்க. செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே, சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா? விஜய் வந்து திருப்பரங்குன்றம் வாய் மூடிட்டு இருப்பேன். நீங்க முன்னாடியாவது இந்த கவின் ஆணவ படுகொலையில் கூட எங்க தலைவர் தான் பேச மாட்டாரு, ஆதவ ஒரிஜினல் அறிக்கை கொடுப்பாரு, எங்களோட ஆட்கள் அவங்க வீட்டுக்கு போவாங்கன்னு ஏதாவது ஒரு முட்டு கொடுப்பாங்க. ஒட்டுமொத்த கட்சியுமே திருப்பரங்குன்றத்தில் வாய் முடிட்டு. காவல்துறை புஷியானதை கூப்பிட்டு சொன்னாங்க, சார் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க சார், ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு சார் கூட்டம். இந்த விஷயத்தை ஜான்ட்டையும் ஆதோட்டையும் புஷியானந்த் சொன்னதும் உண்மை. அவங்க 2 பேர் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த கூட்டத்தை நம்ம போட்டே ஆகணும்னு சொல்லி அவங்க பிடிவாதம் பிடிச்சதும் உண்மை. இது எதுவுமே தெரியாத விஜய் வந்து கேரியர் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன் பாத்தீங்களா. நீ கேரியர் உச்சத்தை அதாவதுங்க கண் கலங்கி கடைசி படம் பேசுறாரு சார். அவர் கடைசி படம் இல்லை, அந்த டாபிக்ல நம்ம போவேனா. கண்டிப்பா ஒரு படம் நடிக்கிறார். அதெல்லாம் பர்மனன்ட் ஸ்டாஃபை விட இவங்களை நீ அதிகமா வேலை செய்ய, உனக்கு அதிகமான வேலை நாங்கள் கொடுப்போம்னு சொல்லிட்டு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான சேலரி ஒன்று, இவங்களுக்கான சேலரி ஒன்று. எனக்கு பெர்மனன்ட் கிடையாது. ரொம்ப முக்கியமாக மகப்பேறு விடுப்பில் அவங்களுக்கு அவங்க சம்பளமே கிடையாது. நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, நர்ஸ் போயிட்டாங்கன்னா சேலரி கிடையாதுமா, வீட்டில் போய் உட்காந்துட்டு. நாங்கள் உங்களை பெர்மனன்ட் ஆக்குறோம், உங்களுக்கு என்ன வந்து தொகுப்பூதியத்தை தாண்டி பெர்மனன்ட் ஸ்டாஃப்க்கு என்ன சம்பளம் கொடுக்குறோமோ அதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லுன்னு மட்டும் இல்லாமல் 356ன்னு தேர்தல் அறிக்கையில் எழுதி வச்சுருக்காங்க. 5வது வருஷம் அது நடக்குது. எப்போ பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. இந்த கோரிக்கையிலும் இந்த கேள்வியிலும் ஏதாவது நியாயம் இல்லாமல் இருக்கா? நம்ம திமுக சார்ந்தவங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா, தமிழ்நாட்டில் மட்டும் தான் ரொம்ப அதிகமாக நாங்கள் சேலரி கொடுப்போம், ஆந்திராவை போய் பாருங்க, பீகாரில் போய் பாருங்க அப்படிம்பாங்க. அதனால நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் மிக 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 மோசமாக செவிலியர்கள் நடத்தப்படுகிறார்கள். சிகரெட் விலை வந்து கல்லால் வலியினால 18 ரூபா சிகரெட்டில் 72 ரூபா ஆக போகுது, 4 மடங்கு ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் சிகரெட் ஸ்மோக்கர்ஸுக்கு டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் இதுவே வந்து கம்மியான விலையில் ஒரு போதை கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன், கஞ்சா கிடைக்குது அடிச்சு போயிடுவாங்க. எனக்கு அதுவும் பயமா இருக்கு. ஹன்ஸ் இன்னும் கம்மியாக கிடைக்குப்பா, கூலி பின்னும் அதோட கம்மியாக கிடைக்குது. எதுக்குங்க சிகரெட் குடிச்சிட்டு வந்தா கூட இதை ஒரு இழுத்து பாரு, இது நல்லா இருக்கும், கஞ்சா வச்சு இழுத்து பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துக்கு போயிடுவாங்களோன்னு இருக்கு. அந்த அளவிற்கு மிக மோசமாக ஒரு மாநிலமாக இது மாறிட்டு இருக்கு. 6 பெட்டா ஒரு செவிலியர் இருக்கணும், அறுவை சிகிச்சை பெட்டா ஒரு பெட்டுக்கு ஒரு ஆள் இருக்கணும், பிரெக்னன்சியா 2 பெட்டுக்கு ஒருத்தர் இருக்கணும், குழந்தைங்களா 4 பெட்டுக்கு ஒருத்தர் இருக்கணும். இது கணக்கு. இது வந்து நேஷனல் லெவல் கணக்கு. இந்த கணக்கின்படி தான் தமிழ்நாட்டில் செவிலியர்கள் பணிபுரிகிறாங்களா? இல்ல. இதுக்கு தான் நாங்கள் பெட்டே போறதில்ல. பெட் போட்டா நீங்க கேட்பீங்க, அதான் ரொம்ப நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் பெட்டே கிடையாது. பஸ் ஸ்டாண்ட்ல வந்து விடிய போராடுறாங்க. அதிர்ச்சி அடைந்து பஸ் ஸ்டாண்ட்ல கிளப்பி விட்டு அங்கே போகாமல் இருக்கிறாங்க. அடுத்து இவங்க என்ன பண்றாங்க, போய் டாய்லெட்ஸ் எல்லாம் பூட்டு பொதுமக்கள் வர்றவங்களை மட்டும் பார்த்து அவங்களை அலோவ் பண்ணி இவங்க வந்தாங்கன்னா தடுத்து நிறுத்து அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி அவங்க எவ்வளவு கேவலமான விஷயம் பண்றாங்க. இன்னைக்கு இந்த அரசு ஊழியர்கள்ல போராடாத செக்டார் யாராவது இருக்காங்களா? இல்ல, போலீஸ் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் அவங்க அம்மா மகளிர் அந்த உரிமை தொகை வாங்குறாங்க, பஸ்ஸை யூஸ் பண்றாங்க. அவங்க வீட்டில் பொண்ணு பையன் 2 பேருமே இருக்காங்க. 3 பேர் சொல்ல ஸ்டேட்மெண்ட் தெரியுமா, நாங்கள் விஜய் ஓட்டு போட போறோம். நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விதைக்க அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் நம்முடன் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாடு அரசியல்கள் தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. வருஷம் ஆரம்பிச்சதோ இல்லையோ போராட்டம்லாம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு புதுசாக. இந்த போராட்டங்கள் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. ஜாக்டோ ஜியோ போராட்டமாகட்டும் சரி, அரசு ஊழியர்கள் சார்ந்த விஷயங்கள், செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம்னு சொல்லிட்டு வரப்போகிற தேர்தலில் இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? அரசு எந்த மாதிரி விஷயங்களில் இவங்களுக்கான பாசிட்டிவான சைன் கொடுக்குன்னு வாய்ப்பு இருக்குது? நிச்சயமாக. அதாவது இந்த எல்லா போராட்டங்கள் குறித்து நம்ம விரிவாக பேச வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப பேச மறுக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். காட்டவே மறுக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் நான் ரொம்ப குறிப்பாக ஒவ்வொரு போராட்டம் பற்றி பேசல. அதில் ரொம்ப எனக்கு வந்து கஷ்டமாக இருந்தது செவிலியர்கள் போராட்டம். நீங்கள் செவிலியர்கள் போராட்டம் நீங்கள் ரொம்ப அடிப்படையில் என்ன போராட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 2014-15 தான் முதலாக தொகுப்பூதியத்துக்கு நம்ம தற்காலிக செவிலியர்கள் எடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு குறைஞ்ச சம்பளம் கொடுத்து நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அப்போ ஆரம்பிக்கும் போது வெறும் 7,000 ரூபாய்க்கு தான் ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு இப்போ 2014 அவங்க சொல்லும் போது 2 வருஷத்துல அவங்கள நாங்கள் பெர்மனன்ட் பண்ணிடுறோம், பணி நிரந்தரம் பண்ணுறோம் அப்படிங்கிறதா இது ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கீம். அதற்கு பிறகு ஒரு பக்கம் டெம்பரரியாக வேணும், டெம்பரரி வேணும். இன்னைக்கு கணக்குப்படி 15,300 பேர் அந்த ஸ்கீமில் இது வரைக்கும் வந்திருக்காங்க.
அவங்களுக்கான தொகுப்பூதியத்திற்கு 7,000ங்கிறது போராடி 14,000 ரூபாய்க்கு வர்றாங்க. கொரோனா காலத்தில் நமக்கு தெரியும் செவிலியர்கள் எவ்வளோ உண்மையிலே கடவுளாக எவ்வளோ வேலை செஞ்சாங்க இறந்து போயிட்டாங்க. கொரோனா இறந்து போகிறோம். இன்னைக்கும் அதுக்கான போராட்டம் எங்களுக்கு இன்னும் அதற்கான நிவாரணம் கிடைக்கலன்னு ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த 14,000 18,000 அப்போ தான் வருது. இன்னைக்கும் வெறும் 18,000 தான் இருக்காங்க. அந்த 15,300 பேரில் 7,000 பேருக்கு வந்து அவங்க நிரந்தரம் பண்ணிட்டாங்க. அது ஓவர் எடப்பாடி கவர்மெண்ட் ப்ளஸ் டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு ஒரு 3,000 பேர் பண்ணியிருக்கோம். அதில் முக்கியமான விஷயம் ஒரு 11 புது மெடிக்கல் காலேஜ் வந்துச்சு. அதனாலேயும் வந்து தேவை ஏற்பட்டது, அதனால பண்ணிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா மீதி இருக்கிற 8,300 பேரை பெர்மனன்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத அவங்களுடைய அடிப்படை கோரிக்கை. கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இல்லைங்க காலி பணியிடங்கள் இல்லை, காலி பணியிடங்கள் உருவாக்கிய பிறகு நாங்கள் பண்ணுறோம். இவங்க எங்கே வேலை பார்க்குறாங்கன்னு கேள்வி. அதுதான் கேள்வி. இப்போது காலி பணியிடங்கள் உருவாகனா அப்போ வந்து சும்மா போய் செவிலியர்கள் உட்காந்து சார் காலி பணியிடங்கள் இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் பெஞ்சில் உட்காந்துருக்கோம், எங்களுக்கு வேலை இல்லை, ப்ராஜெக்ட் வந்தாலும் அப்படி கிடையாது. எல்லோருக்கும் இங்கே வேலை இருக்குது. நீங்கள் பெர்மனன்ட் ஸ்டாஃபை விட இவங்களை நீ அதிகமாக வேலை செய்ய, உனக்கு அதிகமான வேலை நாங்கள் கொடுப்போம்னு சொல்லிட்டு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான சேலரி ஒன்று, இவங்களுக்கான சேலரி ஒன்று. எனக்கு பெர்மனன்ட் கிடையாது. ரொம்ப முக்கியமாக மகப்பேறு விடுப்பில் அவங்க சம்பளமே கிடையாது. நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, நர்ஸ் போயிட்டாங்கன்னா சேலரி கிடையாதுமா, வீட்டில் போய் உட்காந்துக்கும். இந்த மாதிரி ஒரு மோசமான நிலை இருக்கு. இன்னொன்று அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் காலி பணியிடங்கள் நிரப்பல என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் சாங்ஷன்டு போஸ்ட்டே கம்மியாக காமிக்கிறீங்க. இவ்வளோ மக்கள் தொகைக்கு உதாரணத்திற்கு 6 பெட்டா ஒரு செவிலியர் இருக்கணும், அறுவை சிகிச்சை பெட்டா ஒரு பெட்டுக்கு ஒரு ஆள் இருக்கணும், ப்ரெக்னன்சியா 2 பெட்டுக்கு ஒருத்தர் இருக்கணும், குழந்தைங்களாம் 4 பெட்டுக்கு ஒருத்தர் இருக்கணும். இது கணக்கு. இது வந்து நேஷனல் லெவல் கணக்கு. இந்த கணக்கின்படி தான் தமிழ்நாட்டில் செவிலியர்கள் பணிபுரிகிறாங்களா? இல்லை. இதுக்கு தான் நாங்கள் பெட்டே போகிறதில்ல. பெட்டு போட்டால் நீங்கள் கேட்பீங்க. அதான் ரொம்ப கவர்மெண்ட் பெட்டே கிடையாது. ஸோ சாங்ஷன்டு போஸ்ட்டுக்கு நீங்கள் கிரியேட் பண்ண தயங்குறீங்க. அதனால தான் மாதம் என்ன சொல்கிறீங்க, 1000 போஸ்ட் இப்போ வந்திருக்கு, 1000 போஸ்ட் நாங்கள் போடுறோமா? என்ன கதை எனக்கு புரியலையே. நீங்கள் ஏற்கனவே சில கம்ப்ளைண்ட்ஸ் என்ன வருது, அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் செவிலியர்கள் போதாமல் இருக்குது, பத்தலை, இப்படி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, டாக்டர்ஸ் இல்லைங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அப்போது அவங்க கேட்குறது இன்னும் சொல்லப்போனால் பாளையங்கோட்டை நினைக்கிறேன் முதலமைச்சர் போன வாரம் போயிருந்தார். அது பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் செவிலியர்கள் போராடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் நினச்ச இப்போ கூட போய் முற்றுகை பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணலாம், தான் நடக்கும். நாங்கள் இன்னும் இந்த திமுக கவர்மெண்ட்டை நம்புறீங்க. இதே திமுக தலைவரும் அவருடைய பையனான இன்றைய உதயநிதி துணை முதலமைச்சரும் வந்துதான், கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களை பெர்மனன்ட் ஆக்குறோம், உங்களுக்கு என்ன வந்து தொகுப்பூதியத்தை தாண்டி பெர்மனன்ட் ஸ்டாஃப்க்கு என்ன சம்பளம் கொடுக்குறோமோ அதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லுன்னு மட்டும் இல்லாமல் 356ன்னு தேர்தல் அறிக்கையில் எழுதி வச்சுருக்காங்க. 5வது வருஷம் இது நடக்குது, எப்போ பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. இந்த கோரிக்கையிலும் இந்த கேள்வியிலும் ஏதாவது நியாயம் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறது ஒன்று. நியாயமாக இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா சிவில் டிஸ்பியூட் கேஸே போடலாம். நீங்கள் சொன்னீங்க பண்ணலை. நிச்சயமா நீங்கள் இன்னொன்று, நீங்கள் இது போராட்டத்திற்கான கோரிக்கை. இது இந்த போராட்டம் நடக்கிற விதம் பாருங்கள். அவங்க வந்து டிசம்பர் 26 நீங்கள் சேப்பாக்கத்தில் பட்டினி போராட்டமாக முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கி சாயந்தரம் கூட பேசுகிறாங்க, பேச்சுவார்த்தை தோல்வி அடையுது. உடனே ரொம்ப ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுறாங்க அந்த கவர்மெண்ட்டு, எல்லாத்தையும் பஸ்ஸில் ஏற்றி எங்கே சார் ஒன்று கிளம்பாக்கத்தில் போய் விட்டுறாங்க, ஊருக்கு போயிடுவாங்க எல்லோரும். இந்த செவிலியர்கள் உண்மையாக நான் அதை ஏன் வந்து நான் ரொம்ப இதாக சொன்னேன்னா, கிளம்பாக்கத்தில் இறக்கி விடுவியா, நான் கிளம்பாக்கத்தில் உட்காந்தே போராட வேண்டாம் அப்படின்னு போராடுறேன். பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து விடிய போராடுறாங்க. அதிர்ச்சி அடையினா பஸ் ஸ்டாண்டில் கிளப்பி விட்டு அங்கே போகாமல் இருக்கிறாங்க. அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, போய் டாய்லெட்ஸ் எல்லாம் பூட்டு பொதுமக்கள் வர்றவங்களை மட்டும் பார்த்து அவங்களை அலோவ் பண்ணி இவங்க வந்தாங்கன்னா தடுத்து நிறுத்து அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி அவங்க எவ்வளோ கேவலமான விஷயம் பண்ணுறாங்க பாருங்க. சரி என்ன பண்ணுறாங்க, நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடாது, பிரச்சனை அது. ஏன்னா மக்கள் எல்லாம் எல்லா மக்களுக்கும் தெரிய வருது, பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் இதில் ஊரப்பாக்கத்தில் இருக்கிற மண்டபத்தில் அடைச்சிரு. ஓகே அடைச்சிக்கிறியா, சாயந்தரம் எல்லாம் கிளம்புங்கம்மா, கிளம்பி நாங்கள் வந்து இதை போடுறோம். அவங்க மண்டபத்திலே உட்காந்து போராடுறாங்க. இப்போயும் வெளியே தரத்தி நீங்கள் 10 மணிக்கு எல்லாம் வெளியே போங்க, எங்களுக்கு தெரியாது, இதை பண்ணுங்க. டக்குனு என்ன பண்ணுறாங்க, நந்திவரத்தில் ஒரு ஆரம்ப சோதனை இருக்குது, அங்கே போய் நாங்கள் போராடுவோம்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு போராடுறதே எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது பாருங்கள் இந்த கவர்மெண்ட்டில். எந்த மனிதனையும் பஸ்ஸில் ஏறுறது பார்த்தோம், உண்மையிலே ஒரு சில சேனல்ஸில் காமிக்கிறாங்க, செவிலியர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. இதே செவிலியர்கள் தான் இந்த காவல்துறைக்கு அப்போ ஒரு அடிபட்டா கூட உடனடியாக காப்பாற்றக்கூடிய அதே செவிலியர்கள். அவங்களுக்கு கரூர் ஸ்டாம்பீட் மாதிரி விஷயத்தில் எவ்வளவு பரபரப்பா ஓடி வேலை பார்த்தாங்க தெரியும். கொரோனா காலத்தில் அவங்களோட உயிரை கூட மதிக்காம எப்படி வேலை பார்த்தாங்க, லீவ் இல்லாம கொரோனா மாதிரி உனக்கு கிரைசிஸ் வருதுன்னா உடனடியாக என்ன சொல்ல போறோம், மறுபடியும் சூப்பர்மேன் இந்த மாதிரிலாம் சேர்ந்து நாங்கள் செவிலியர்களுக்கு சல்யூட் பண்ணுறோம். சல்யூட்லாம் தேவையில்லை. நீ வந்து மருத்துவம் திட்டத்திலையுமே இவங்க தானே இறங்கி வேலை பார்க்குறாங்க, அது ஒன்று. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரியான போராட்டம். இன்னொரு செவிலியர்கள் என்னென்னா, எங்களுக்கு சம வேலை சம ஊதியம். உடனே என்னங்க உங்களுக்கு வேணும், மற்ற மாநிலங்களில் 40,000 ரூபாய், நம்ம ஊரில் வெறும் 19,400 ரூபாய் கொடுக்குறீங்க. இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த செக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி மக்களை காக்கும் மருத்துவம், போலியோக்காக நம்ம வீடியோடாக போய் கேம்பெயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டைஃபாய்டு வராமல் காப்பாற்றுறது, இந்த மாதிரியான கேம்பெயின்ஸில் ரிலேட்டட் ஹாஸ்பிட்டல் அண்ட் வீல்ஸில் இருக்கின்ற இந்த குரூப்புக்கு இவங்களுக்கு மற்ற மாநிலங்களில் 40,000 கொடுக்கும்போது 19,000. இது ஏன் அந்த மற்ற மாநிலம் கம்பேர் பண்ணி பேசுகிறேன்னா, இப்போ திமுக சார்ந்தவங்க
உங்களுக்கு ஒன்று தெரியுமா, தமிழ்நாட்டில் மட்டும் தான் ரொம்ப அதிகமாக நாங்கள் சேலரி கொடுப்போம். ஆந்திராவை போய் பாருங்க, per capita incomeல இப்ப நம்ம பீகார்ல போய் ஜாஸ்தியா பாருங்க இருக்கும்ன்ற ஒரு அப்படிம்பாங்க. அதனால நான் இது சொல்றேன், பேசிட்டு இருக்காங்கல்ல. தமிழ்நாட்டில் மிக 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 மோசமாக செவிலியர்கள் நடத்தப்படுகிறார்கள். சமவேளை சம ஊதியம் டீச்சர்ஸ் உட்பட இந்த டிபி அடுத்தது வர இது ஒன்று, இது சமவேளை சம ஊதியம்ங்கிறது இந்த செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்க, அந்த போராட்டம் அனுப்புது. அடுத்தாக டீச்சர்ஸ், அவங்கள வந்து சமவேளை சம ஊதியம். உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? எங்களுக்கு வந்து போஸ்டிங் போடும்போது மே மாதம் ஒரு குரூப்புக்கு போடுறாங்க 8000 ரூபா பேசிக் சேலரி, டிஏ வந்து ஒரு 2700 ரூபா. அடுத்த நாள் ஜூன் 1ஆம் தேதி ஒருத்தவங்களுக்கு சேலரி போடுறாங்க, எவ்வளோப்பா 5300. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 3700 ஆரம்பிச்சுது. இன்றைக்கி அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 11000 நிற்கிது. இதே அரசாங்கம் இன்றைக்கி திமுக வந்து நாங்கள் போராட்டோம், நாங்கள் எடப்பாடி காலத்தில் போராடணும், நாங்கள் தொடர்ச்சியாக போராடிட்டே இருக்கோம். போராடிட்டே இருக்கும்போது இவங்க தான் வந்தாங்க, அப்பாவும் பையனும் வந்தாங்க, கவலைப்படாதீங்க, சேம் இதுக்கு சேம் பே கொடுத்துருவோம், சம வேலைக்கு சம ஊதியம் கொடுத்துருவோம், நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க. ஓகே, இது ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து 311 இந்த நம்பர் 356 311 ஏன் சொல்கிறேன்னா, எந்த அடிப்படையில் வரலாம் வாக்களிச்சாங்க? செவிலியர்களாக இருக்கலாம், அது வந்து இந்த தொகுப்பூதியத்தில் இருக்க செவிலியர்களாக இருக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டல் இவங்க செவிலியர்களாக இருக்கலாம், இந்த டீச்சர்ஸாக இருக்கலாம், இவங்கெல்லாம். ஓகே, அப்போ ஸ்டாலினே சொல்கிறாரு, அவரே நேரடி போராட்ட களத்துக்கு வரார், செஞ்சிருவார் போல இருக்கு. இப்போ தேர்தல் அறிக்கையில் எழுதிட்டாருப்பா, அப்போ செஞ்சுதானே இப்போ ஆகணும், நமக்கு ஒரு உத்தரவாதமாக கொடுத்துருக்காங்கல்ல, இந்த அடிப்படையில் மட்டும்தான் வாக்களிச்சாங்க அவங்களுக்கு. ஸோ இது ஒரு பிக் நம்பர்ஸ் அப்படின்றது இப்படி தான் வந்துச்சு. இது ஒன்று. பகுதியார் ஆசிரியர்கள் நான் வருஷம் பார்க்குறேன், டிபிஐயில் ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஓவியம், சிற்பம், இந்த கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற இந்த பகுதியினர் ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 14000 பேர் நினைக்கிறேன், வருஷம் போராடுறாங்க. அவங்களோட சேலரி எவ்வளோ தெரியுமா? வெறும் 12500 ரூபாய். நான் சின்ன கம்பேரிசனுக்காக சொல்கிறேன், அடுத்து அந்த போராட்டத்துக்கு வருவோம், தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு வருவோம். தூய்மை பணியாளர்கள் போராடி இன்றைக்கி வந்து 18,000 22,000 அது எங்களுக்கு பத்தலன்னு சொல்லிட்டு தான் அந்த போராட்டம் நடக்குது. இந்த ஆசிரியர்களுக்கு, பகுதியினர் ஆசிரியர்களுக்கு இந்த அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற சேலரி வெறும் 12,500 ரூபாய். நீங்கள் ஒரு டவுன், சென்னை கூட விட்டுருங்க, சென்னையில் வாழவே முடியாது. டவுனில் நீங்கள் ஒரு வீடு வாடகைக்கு போகிறீங்க, குறைஞ்சது 3000 4000 நீங்கள் இல்லை இப்போ நீ என்ன சொல்கிறீங்க, நீ வந்து இல்லை மோசமான வீட்டுக்கு போயிடு, இல்லை நீ வாழாத, கல்யாணம் பண்ணிக்காத, குழந்தை பெற்றுக்காத. இப்போ இந்த பகுதியினர் ஆசிரியர்களோட பசங்க எங்கே படிப்பாங்க? அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் செலவு தான் எங்கே போவாங்க? வெறும் 12,000. இன்னொன்று, மே மாதம் சேலரி கிடையாது உங்களுக்கு, அது கிடையாது, லீவ் கிடையாது. உங்களை லீவ் விட்டாச்சில் எதுக்கு பாஸ் ஆகல சார்? இந்த பகுதியினர் ஆசிரியர்கள்ட்டையும் போய் முதலமைச்சர் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் போயிட்டு கவலைப்படாதீங்க, நம்ம கழக ஆட்சி வந்தோட நாங்கள் எழுதிடும். அது என்ன சார் நம்பர்? ஏதாவது நம்பர் போட்டுக்க. இப்போது நீ ஆசிரியர்கள் செக்டாரில் மட்டும் இவ்வளோ போராட்டம் நடக்குது, சரி அவ்வளோதானே நீங்கள் கேட்கலாம். மின்வாரிய பணியாளர்கள் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க, 42,000 பேர் நாங்கள் எங்களுக்கு நீங்கள் பெர்மனன்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அந்த போராட்டம் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நீங்கள் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்காட்டி, உபகரணங்கள் கூட இல்லாமல் இல்லை நீங்கள் செஞ்சு கொடுக்காட்டி 2011 உங்களுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அந்த நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். ஓகே, மின்வாரி மட்டும் அவ்வளோதானா? அங்கன்வாடி ஊழியர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு முதல்ல ஆள் பற்றாக்குறை நிறையா இருக்குது. ஆள் பற்றாக்குறையில் பார்க்கும் பொழுது ஒன்று சமையற்கரைக்கு ஆள் இல்லை சொல்லிக் கொடுக்குறதுக்கு டீச்சர் 2 பேர். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு சேலரி ரொம்ப கம்மி தான், 11,000 தான். அதற்கு ஆட்கள் இல்லை, அதுக்கு ஆட்கள் போடல. எங்களுக்கு ரொம்ப தொகுப்பூதியம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் வேலை கடுமையாக வாங்குறீங்க. நீங்கள் ஒரு வேலை சொல்கிறீங்க, மத்திய அரசாங்கம் ஒரு வேலை செய்து நீங்கள் வந்து பசங்க நல்ல வளர்ச்சிக்கு என்னென்ன பண்ணணும்னு பாருங்கிறீங்க, ப்ரெக்னன்சியை பாருங்கிறீங்க, வீடு வீடாக போய் நீங்கள் எங்களுக்கு சத்து மாவு கொடுங்குறீங்க, வர குழந்தைங்களுக்கு கரெக்டாக முட்டை கொடுத்தியான்னு கேட்குறீங்க, ரேஷன் பொருளை வாங்கி வைங்கிறீங்க. ஆனால் எங்கள் அங்கன்வாடி கட்டத்துக்கு சார் கரண்ட் பில்லுனா அதனால் பரவாயில்லமா போனால் போயிட்டு வந்துங்கிறீங்க. இதுதான் நீங்கள் அங்கன்வாடியில் இருக்கிற நிலமை. ஒரே ஸ்டாஃப் தான், பசங்களையும் பார்த்துட்டு சமைக்கணும், மாவும் கொடுத்து எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம வீட்டில் நம்ம குழந்தைய சமாளிக்கிறதுக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது. ஒரு குழந்தை சமாளிக்கிறோம், இவ்வளோ குழந்தைகளையும் ரொம்ப கனிவாக பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இவ்வளோ வேலை பண்ணுறாங்க. அவங்களுக்கான சேலரி ஏற்கனவே ரொம்ப மோசம் தான். அவங்க எங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுங்க. இதுவே அவங்க பிளே ஸ்கூலில் வேலை பார்த்தாங்கன்னா 20,000 25,000 தாராளமாக வாங்குவாங்க. ஸோ இது இவங்க போராட்டம். இப்படி நீங்கள் தொட்ட இடமெல்லாம் இந்த மாதிரி டிஎம்எஸ் வளாகத்தில் வெவ்வேறு போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்குது. டாக்டர்ஸ் தனியாக போராடுறாங்க. அவங்களுக்கு வந்து உங்கள் அப்பா ஒன்று சொன்னாருங்க, உங்கள் அப்பா காலத்தில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் வேலை பார்த்தீங்கன்னா இந்த சேலரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்ப்பா, பே கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார். உங்கள் அப்பா தான் சொன்னார். உங்கள் அப்பா சொன்னதா நீ செய்ப்பா, அதுவும் முடியாது. இன்னைக்கு இந்த அரசு ஊழியர்களில் போராடாத செக்டார் யாராவது இருக்காங்களா? இல்லை, போலீஸ் மட்டும்தான். போலீஸை வச்சு தான் இந்த போராட்டமே நடக்குது. நீ சொல்ல போனால் நீ கேட்டீங்கன்னா உண்மையிலே போலீஸ் என்ன பண்ணுறாங்க? இது எல்லா போராட்டத்திலையும் ஒரு காமனான விஷயம். தூய்மை பணியாளர்கள் நான் சொன்னேன், தூய்மை பணியாளர்கள் 5வது மண்டலத்தையும் 6வது மண்டலத்தையும் நீங்கள் தனியார் மயம் கொடுக்காதீங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் பெர்மனன்ட் பண்ணி கொடுங்க. இதுவும் நீங்கள் ஒரு கடிதம் எழுதுனீங்க. உங்கள் போன ஆட்சி காலத்தில் நீங்கள் கடைசி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்கள் ஒரு கடிதம் எழுதுனீங்க. 80% இல்லை 90% வந்து இது தலித் மக்கள் இருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் இருக்கிறாங்க, இது சமூக நீதியா அப்படின்னு கேட்டு கடிதம் எழுதுனீங்க. எங்கள் ஆட்சி வந்தால் இன்னும் சொல்லப்போனால் அப்போ வந்து 10 மண்டலம், இப்போ கேட்குறது வெறும் 2 மண்டலம் தான். இந்த 2 மண்டலத்தையாவது நீங்கள் தயவுசெய்து கையை வைக்காமல் விட்டுருங்கன்னு சொல்லி சொல்கிறோம். அதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கண்டுக்காக மட்டும் இல்லாமல் எவ்வளவு மோசமாக அவங்களை இல்ட்ரீட் பண்ண முடியுமோ இல்ட்ரீட் பண்ணி அவங்கள வந்து அவங்களுக்கு முதல்ல என்ன கேட்டிங்களா,
எங்கே போராடுறா? ரிப்பன் பில்டிங் வாசல்லையா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண, போய் டாய்லெட்டை போட்டு. எனக்கு புரியவே இல்லை. முதல் வேலையை டாய்லெட்டை போட்டு போலீஸை இறக்கு, போலீஸை வச்சு நீ அவங்கள வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறனா மிஸ்பிஹேவ் பண்ணிக்க, பஸ்ஸில் ஏற்றினா அடைச்சிரு, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போனால் டாய்லெட்டை பூட்டிரு, அவங்களுக்கு மனித உரிமைகள் எதுவுமே தப்பி தவறி கூட கொடுத்துடக்கூடாது. இந்த அடிப்படை விஷயங்களை கூட பண்ண மறுக்கிறது வந்து ரொம்ப இதே மாதிரி நான் சொன்ன இந்த 10 போராட்டங்களை ஒரே ஒரு போராட்டத்தில் டாய்லெட் கதவு பூட்டி இருந்துச்சு யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட்னா முதலமைச்சர் கண்டன அறிக்கை எழுதியிருப்பார். யோகி ஆதித்யநாத் அரசே இதுதான் மனித நேயமா அப்படின்னு குரல் கொடுத்துருப்பாங்க. பிரதமர் மோடியே இதுதான் நீங்கள் காக்கும் மனித நேயமா? அங்கேயும் மோசமாக தான் இருக்கு. நான் உடனே சில பேர் சங்கி சொல்ல இல்லை, அங்கேயும் மோசமாக தான் இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு பக்கம் பொருளாதாரத்தில் மிக முன்னேறிய மாநிலம், நாங்கள் சாதிக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம், நாங்கள் எல்லாருக்கும் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம், விடியல் பயணம் கொடுக்குறோம், சரி எல்லாம் ஓகே தான். ஆனால் நீங்கள் இதில் ஏதாவது இந்த 10 பேர் போராடுறாங்க சார், யாருமே சார் திடீர்னு ஒருத்தர் வந்து போராடுறாரு சார், நம்மகிட்ட ஒன்றுமே சொல்லலை சார், நம்ம இந்த கோரிக்கையும் நம்ம கேட்கல, நம்ம எதுவுமே ப்ராமிஸ் பண்ணல, அப்படி யாரும் ஒருத்தரை கை காட்டுங்க. நீங்கள் இந்த போராடுற எல்லோருமே நீங்கள் போய் போராட்ட களத்துக்கு போய் கவலைப்படாதீங்க, நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லிய பிறகு 4 வருடங்களாக வெவ்வேறு வடிவங்களை போராடிட்டு கடைசியாக இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ளே ஏதாவது சாதிச்சிட முடியாதா அப்படின்ட்டு வராங்க. சொன்னதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம் சொல்லி சொன்னாங்க. சொன்னது முதல்ல செஞ்சிருங்க. என்ன செக் பாயிண்ட் வைக்கிறாங்க? இந்த நேரத்திலையும் நீ செஞ்சு கொடுக்க பொண்ணு இல்லை. ஜாக்டோஜியோ போராட்டம் ஏற்கனவே ஒரு சுற்று பேச்சுவார்த்தை தோல்வி, இன்னைக்கு இன்னொரு சுற்று பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறாங்க. இதுவும் தோல்வி அடைந்தால் இந்த அரசாங்க ஒரு காலத்தில் திமுக அரசு ஊழியர்கள் யாருக்கு பார்க்க, அது திமுக தாங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஓட்டுனாலே டிஎம்கே தான். அந்த அம்மாக்கு யாருக்கு போடுவா? நாங்க எப்பவுமே எங்க அப்பா எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் திமுக தான். இதெல்லாம் கேட்க இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கவர்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்டாஃபா ஒருத்தர் கூட திமுக ஓட்டு போட மாட்டோம். போன வருஷம் இந்த அறிக்கை ஒன்று கொடுத்திருந்தாங்க, எதிர்கட்சியா இருக்கிறப்ப தான் நாங்க சொல்லதெல்லாம் நீங்க கேட்பீங்கன்னா அந்த பதவி உங்களுக்கு திருப்பி தர தயாரா இருக்கும் அப்படின்ற ஜாக்டோஜியோ போராட்டம். இப்போ ஜாக்டோஜியோ ஜனவரி 6 ஆரம்பிக்கிறாங்க. இதுல இன்னொரு இந்த ஜாக்டோஜியோ போராட்டத்துல இப்ப நம்ம பேசின எல்லா செக்டாரும் நாங்களும் சேர்றோம். 16 ஆசிரியர்களை சேர்த்துக்கங்க, இடைநிலை ஆசிரியர்களை சேர்த்துக்கங்க, இடைநிலை செவிலியர்களை சேர்த்துக்கங்க, வாங்க எல்லாரும் ஒன்று திரண்டு இந்த மாதிரியான போராட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் ஸ்தம்பிச்சிரும். கண்டிப்பா ஸ்தம்பிச்சிரும். இன்னும் போக்குவரத்து தொழிலாளர்கள் பெண்டிங்ல இருக்காங்க. ஆமா, அது இருக்கு. நீங்க பழைய ஓய்வு திட்டம் குறித்து தேர்தல் அறிக்கை எழுதும் போது 2 இடத்துல எழுதுறாங்க. ஒன்று, போக்குவரத்து ஊழியர்கள் கீழே பழைய ஓய்வு திட்டத்தை எடுத்துட்டு நாங்கள் புதிய ஓய்வு திட்டத்தை எடுத்துட்டு பழைய திட்டம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒன்று. அரசு ஊழியர்களுக்கு கீழே மறுபடியும் எழுதுறாங்க. 2 இடங்கள் எழுதப்படுகிறது. ஸோ இந்த 2 இடங்களையும் சுட்டி காட்டி அவங்க என்ன சொல்றாங்க, தயவு செய்து கொடுங்க. 1000 ரூபாய் ஸ்கீம் தர முடியுதுன்னா அப்போ இதே கொடுங்க. ஏன் இன்னொரு பக்கம் நினைக்கிறேன், சரி ஓகேங்க இவங்க போராடுறாங்க, சரி அட்லீஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கா? பள்ளிக்கூட கட்டடம் இடிஞ்சு பையன் சாகுறான், 7 வயசு பையன், 7வது. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு அங்கன்வாடி இடிஞ்சு விழுகும் போது கூரை இடிஞ்சு விழுந்துச்சு. எதெல்லாம் மோசமா இருக்கோ எல்லா கட்டடத்தையும் நாங்கள் மாற்ற போறோம். இது யார் சொன்னது? முதல்ல ஸ்டாலின் அவர்கள் சொன்ன விஷயம். ஸ்கூல்ஸ், அங்கன்வாடி மையங்கள், இது எத்தனை அங்கன்வாடி மையங்களை நீங்க மாத்திருக்கீங்க? அலுமினி கிட்ட ஃபண்ட் வாங்கி பண்றோம்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்து அதனால நிறைய நமக்கு நம்ம திட்டம் மாதிரி ஏதோ திட்டங்கள்லாம் கொண்டு வராரு, பேர் வைக்கிறாங்க, எல்லாம் பண்றீங்க. இதுல ஏன் அந்த பையன் இறந்து போனா? யாருடைய அலட்சியம் அது? அவ்வளவு மோசமா இருக்குன்னு யாருக்கும் தெரியாதா? ஒரு ஸ்கூல்ல டிஓ எங்க, ஸ்கூல் ஹெச்எம் எங்க, இவங்களாம் எங்க? இன்னொரு ஸ்கூல் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஞாயிற்றுக்கிழமை நடந்திருக்கு, அதனால பெருசா அசம்பாவிதம் நடக்கல. இப்போ இவ்வளோ ஒரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னைக்குமே நீங்க பல ஸ்கூல்ஸுக்கு போங்க, ஒரு கிளாஸ் கன்சிஸ்டண்டா வந்து வெளியே ஆலமரத்துக்கு வந்து கீழே படிச்சுட்டு இருக்கு. கிராமத்து பக்கம் ஏமான்னா கிளாஸ்ல இடம் இல்லைங்க, அதனால ஒரு கிளாஸ் நாங்கள் சுற்றுமுறையில் நாங்கள் பண்ணிட்டு இடம் இல்லை, ஃபேன் இல்லை, லைட் இல்லை, எக்கச்சக்க கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் சரி ஓகே ஸ்கூலுக்குள்ள போகிறோம், பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க? இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்குள்ள போனால் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பார்க்குறோம். இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பார்க்குறோம். இது வந்து இப்போ இந்த ஒரு பையனை ட்ரெயினில் வெட்டினாங்க. இது கூட வந்து நான் இதில் வந்து ஒரு டிவைசிவாக நான் போக விரும்பலை. இது வந்து நார்த் இந்தியன் இல்லை, அவன் யாராக இருந்தாலும் வெட்டுவான் அந்த இடத்துல. அவனுக்கு தேவை அன்னைக்கு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு எவன் சிக்கனானா அவனை வச்சு செய்யணும். தமிழனா இருந்தானா, தெலுங்கனா இருந்தானா, ஹிந்திக்காரனா இருந்தானா, அவனுக்கு அது செய்யணும். ஆக்சுவலி ஆனால் அவனுங்க சொன்ன விஷயத்த அஸ்ராகார் சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு டீமோட அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, அதுக்காக தான் அவங்க கத்தியை வச்சிருந்தாங்க. அப்போ இன்னொரு அதே வயசு சொல்லி இன்னொரு பையனை அவன் வெட்டுறதுக்கு ரெடியாக தான் இருந்தாங்க. அதான் சொல்கிறேன். இது வந்து அந்த இடத்துல சூரஜோ சிராஜ் அது இன்னும் பேர் போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. அது பிரச்சனை. சதீஷ் வெட்டுவாங்க. அவன் அன்னைக்கு வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ஒத்துழைக்க நீ வெட்டுவேன், கண்டிப்பாக வெட்டுவேன். ஏன்னா நானே கஞ்சால இருக்கேன். இப்போ இந்த பக்கம் ஒரு பக்கம் கஞ்சா பிரச்சனை தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. லா அண்ட் ஆர்டர் எவ்வளோ மோசமா இருக்குன்னு பார்க்குறோம். ஆனால் மத்திய மாநில அரசுகள் ஒன்று சேர்ந்தால் தான் இதை ஒழிக்க முடியுன்ற ஸ்டேட்மெண்ட்டை திருச்சியில் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு. இல்லை அது நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கண்டிப்பாக ரோல் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் உங்களோட மாநிலத்துக்குள்ளே வந்த பிறகு கஞ்சா வேட்டை இவர் சைலேந்திரபாபு இருக்கும் போதே கஞ்சா வேட்டை 1, 2, 3 எனக்கு தெரிஞ்சு 3 கஞ்சா வேட்டை ஆச்சு. இந்த 3 கஞ்சா வேட்டையில் சாதிச்சது என்னன்னு எனக்கு புரியலை. இப்போது இவர் கூட மாசு கூட சொல்லும் போது இங்கே கல்டிவேஷன் நடக்கல, நானும் ஒத்துக்கிறேன். தேனியிலே இல்லை கல்டிவேஷன் இல்லைன்னு கூட பெரும்பாலும் சொல்லப்போனால்
பெரும்பான்மையான கல்டிவேஷன் இல்லை, அங்கங்கே கல்டிவேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் ஒழிச்சுதான் சொல்ல முடியாது. இப்போ யாரோ வீட்டில் லைட்டு போட்டு வளர்த்தாங்கன்றதெல்லாம் அதெல்லாம் வந்துச்சு. இன்னைக்கு ஏஓபி பார்டர் நீங்கள் ஆந்திரா ஒரிசா தெலுங்கானா பார்டர்லேருந்து வந்துகிட்டு தான் இருக்குது. அது வெவ்வேறு ரூட்டில் வந்து அது தேனிக்கு வந்து இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கானே கேட்குறேன். உங்கள் ஊரில் வந்துருச்சுல்ல, வந்ததை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்கல்ல. இந்த 3 கஞ்சா வேட்டையிலையும் அரெஸ்ட் பண்ண ஆட்கள் மேலே எத்தனை பேர் மேலே சார்ஜ் ஷீட் நீங்கள் போட்டீங்க? நீங்கள் இப்போ என்ன விஷயம், எனக்கு தெரியும், எனக்கு எவ்வளோ வந்து இது மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு பசங்க, அவன் என்ன சொல்கிறான், சார் ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் பழகிடுது சார் எங்களுக்கு, நாங்கள் வந்து அடிச்சுட்டு இருந்தோம் இப்போ வியாபாரியாக மாறுறோம். இன்னைக்கு எனக்கு நான் வேலை பார்த்த பகுதிகளில் கஞ்சா வாங்கி அடிச்சுட்டு இருந்த நிறைய வியாபாரிகளாக மாறுற பசங்களை தெரியும். 1 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு விற்கிற பசங்களை தெரியும். இது எனக்கு தெரியும்னா போலீஸ்க்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா ஒன்ஸ்? இன்னைக்கு மெடிக்கல் சில மெடிக்கல்ஸில், நான் எல்லாத்தையும் சொல்ல, சில மெடிக்கல்ஸில் அந்த ஊசி விற்கிறான், அந்த மாத்திரை விற்கிறான். இது ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு. இன்னொன்று எனக்கு ஆபத்து ஒன்று, இன்றைக்கி இந்த சிகரெட் விலை வந்து கல்லால் வலினால 18 ரூபா சிகரெட்டில் 72 ரூபா ஆக போகுது, 4 மடங்கு ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் சிகரெட் ஸ்மோக்கர்ஸுக்கு டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் இதுவே வந்து கம்மியான விலையில் ஒரு போதை கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன், 30 ரூபா கஞ்சா கிடைக்குது அடிச்சு போயிடுவாங்க. எனக்கு அதுவும் பயமா இருக்கு. ஹன்ஸ் இன்னும் கம்மியாக கிடைக்குது, கூலி பின்னும் அதோட கம்மியாக கிடைக்குது. எதுக்குங்க சிகரெட் ஜாஸ்தியான குடிச்சிட்டு வந்தா கூட இதை ஒரு இழுத்து பாரு, இது நல்லா இருக்கும், கஞ்சா வச்சு இழுத்து பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துக்கு போயிடுவாங்களோன்னு இருக்கு. அந்த அளவிற்கு மிக மோசமாக ஒரு மாநிலமாக இது மாறிட்டு இருக்கு. இப்போ இதை பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ மோசமாக இருக்கு. என்னன்னா நிறைய பேருக்கு இது இந்த மாதிரி நடக்குது, இவ்வளோ போராட்டங்கள் நடக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதே தெரியாமல் நம்ம சார் ஆடியோ லான்ச்சுக்காக வெயிட் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். இல்லை உண்மையிலேயே நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இது எதுவுமே தெரியாது. விஜய் வந்து கேரியர் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா, நீ கேரியர் உச்சத்தை அதாவதுங்க கண் கலங்கி கடைசி படம் பேசுகிறாரு சார். அவர் கடைசி படம் இல்லை, அந்த டாபிக்ல நம்ம போவேனா, கண்டிப்பாக ஒரு படம் நடிக்கிறார். அதெல்லாம் நான் முன்னாடி நான் டிவிக்கில் இருக்கும்போது நான் முதல்ல உங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கேன். நான் வந்து என்னோட ஐடி கேரியரை விட்டுட்டு வந்தேன், நான் மக்களுக்காக வந்தேன்னு சொல்லி சொன்னேன். நான் வந்து குத்தம்பாக்கம் இளங்கோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குத்தம்பாக்கம் இளங்கோ அண்ணன்ட்ட போய் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ கேட்டார், நான் கேரியரை விட்டுட்டு வந்திருக்கேனா அதுக்கு அப்படின்னு கேட்டார். அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன், அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன்? இல்லைண்ணா சரி உன்னை நான் தான் விட்டுட்டு வர சொன்னேன்னா, பொதுமக்கள் யாராவது ஜெகதீஸ்வரன் நீங்கள் தான் எங்களை காப்பாற்றுறோம் நாளை விடியவில்லை சொல்லலை. இல்லை, அவர் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, விட்டுட்டு வரதெல்லாம் பெருசு கிடையாது, மக்களுக்காக வேலை செஞ்சியா, மக்களை வேலை செய்ய ரெடியா இருக்கியா, போய் வேலை செய், வீடு வெளில வரணும் சார் முதல்ல, அதுதான் முக்கியம். விஜய் வந்து திருப்பரங்குன்றம் வாய் மூடிட்டு இருப்பேன். நீங்கள் முன்னாடியாவது இந்த கவின் ஆணவ படுகொலையில் கூட எங்கள் தலைவர் தான் பேச மாட்டார், ஆதவ ஒரிஜினல் அறிக்கை கொடுப்பாரு, எங்களோட ஆட்கள் அவங்க வீட்டுக்கு போவாங்கன்னு ஏதாவது ஒரு முட்டு கொடுப்பாங்க. ஒட்டுமொத்த கட்சியுமே திருப்பரங்குன்றத்தில் வாய் மூடிட்டு இருக்கு. கேட்டா இதில் நாங்கள் சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து எங்களை சங்கின்னு முத்திரை கொட்டுறோம், இந்த பக்கம் சொன்னால் அந்த பக்கம் சொல்லுவாங்க, அந்த பக்கம் சொன்னாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுடா எனக்கு புரியலையே. அப்போ நீ அப்போ எந்த விஷயமே அப்போ எல்லாத்துக்கும், அதாவது நிலைப்பாடு எடுக்காதே ஒரு நிலைப்பாடுங்கிற ஒருத்தர், பல பிரச்சனை நிலைகளை டிவிக்கு அப்படி நிலைப்பாடு அப்படி என்ன இருக்கு, அமைதியா இருப்பதே ஒரு நிலைப்பாடுங்கிறா. பாயிண்ட் வரட்டும் சார், அது அந்த மாதிரி தான் இருக்காது. ஏன்னா இப்போ ஏன்னா ஊடகணின்னு சொல்லிட்டு ஒரு 6-7 பேரை போட்டு வச்சிருக்காங்க புதுசா, மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் போட்டு வச்சிருக்காங்க. ராஜ்மோகன் அவர் தலைமையில போட்டு ராவுத்தூர் தேசிய ஊடக பிரிவுல தான் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள், சத்யகுமார் அவர்கள், ஒரு பெரியார் ஒருத்தர், அம்பேத்கர் இருக்காரு, அஞ்சலி அம்மாள் போட்டிருக்காங்க, இவங்கெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இது எதுவுமே தெரியும், இவ்வளவு போராட்டம் நடக்குதுல்ல. உண்மையில் விஜய் என்ன, இப்போ நான் ஒரு லிஸ்ட் அவுட் பண்றேன், செவிலியர்கள் போராட்டத்துக்கு ஆதவ ஒரிஜினாவும் புஷானந்தும் போயிட்டு கிளம்பாக்கத்தில் உட்காந்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் போனாங்களான்னு கேட்டேன். ஆதவ ஒரிஜினா போனார், ரைட், ஆதவ ஒரிஜினா இந்த மாதிரி இடங்களுக்கு போறார். நான் என்ன கேட்குறேன், அந்த கட்சியில எத்தனை பேர் ஆதவ ஒரிஜினா முதல்ல கன்சிடர் பண்ற ஒரு மனுஷன் எனக்கு புரியவே இல்லை. யாருமே கிடையாது. நீங்க ஆதவ ஒரிஜினாவுடைய போட்டோவா வந்து போஸ்டர்ல போட்டாரு அப்படிங்கிறதுக்காக திருவள்ளூர்ல ஆமா ஒரு கேள்வி கேட்ட ஒரு பிரச்சனை ஆச்சுங்கிறத பார்த்தோம். செங்கோட்டையன் வந்து போட்டாரு, அப்போ அவருக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. செங்கோட்டையன் எவ்வளோ புலம்புல இருக்காருங்கிறது வேற கதை. சேலத்துல மாநாடுலாம் அறிவிச்சாரு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் சொல்றேன் செங்கோட்டையன் நான் முதல் நாள் அவர் சேர போறாருன்னு தெரிஞ்ச உடனே சொன்னேன், தயவு செய்து போகாதீங்க. ஏன்னா சில நேரங்களில் ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போறது நல்லது. அது செங்கோட்டையனுக்கும் செம்மலை அவர்கள் நாஞ்சில் சம்பத்துக்கோ இல்லை ஆக்சுவலி செம்மலை அவர்கள் சொன்னான்னு நினைக்கிறேன். அது தற்கொலைக்கு சமம் அவர் பண்ணது அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லியிருந்தார். செங்கோட்டையன் வந்து அங்கே போனார்னா தற்கொலைக்கு சமம் அப்படின்ற மாதிரி விஷயம். ஏன்னா நீங்க அதாவது அந்த அவருடைய மதிப்பு அங்கே இருக்குமான நிச்சயமா இருக்காது. நீங்க டே ஒன்ல நீங்க ஒரு கோட்டீஸ்வரன் சார் சொல்லியிருந்தாரு, வைப் பண்ணுங்க தம்பிங்களை உட்காரணும், வைப் பண்ணுங்க ப்ரோ அப்படி. உண்மையிலே அதாவது அது ஃபர்ஸ்ட் நாள் அவர் போகும்போது ரொம்ப உற்சாகமா இருந்திருக்கும், எல்லாம் இருந்திருக்கும். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்லிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா, யாரும் என்கிட்ட பேசாதீங்க, எதாக இருந்தாலும் என் பிஏட்ட பேசிக்கங்க, ஏன்னா யார்ட்டையும் பேச தயாராக இல்லை. நான் இதான் சொன்னோம், தற்குறிகளாக இருப்பாங்க ஃபுல்லாக, அது கட்சி முழுக்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ விஜய் இப்போ உட்காந்துருக்காரு, செங்கோட்டையன் தனியாக போய் உட்காந்து பேச முடியுமா? விஜய்க்கு புரியாது. ஜான் வந்து இங்கே உட்காந்துங்க, ஆனால் புஷேனே வாங்கினே, அதோ நீங்களும் இங்கே கொஞ்சம் உட்காந்துக்கிறீங்களா, பேசுங்க சார்,
அப்படியே திருன்னு 3 பேரையும் பார்ப்பார். எனக்கு எதுவுமே புரியாது. நீங்கள் ஏதாவது புரிஞ்சாதான் நீங்கள் செங்கோட்டையன் ரிப்ளை பண்ண முடியும். அவர் ஒரு ஐடியா சொல்கிறாரு, சார் இந்த மேப் போடுறோம், சேலத்தில் போய் நம்ம இது பண்ண போகிறோம், அதுதான் ஈரோட்லேயே பண்ணிட்டோமே, நம்ம சேலத்தில் என்ன புதுசாக பண்ண போகிறோம்னு கேட்பாரு. ஸோ அதனால் அரசியலே தெரியாமல் இன்னும் சொல்ல போனால் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும்போது நீ ஆடியோ லான்ச் பண்ணுங்க, கடைசி படம் அதெல்லாம் ஓகே. பட் இந்த பிரச்சனைகளுக்காக நீங்கள் குரல் கொடுத்து நான் சொல்கிறேன், நீங்கள் போய் ஆதவர்ஜனா ஒரு இடத்துக்கு போனான்னு சொல்லி சொன்னீங்க, இந்த பிரச்சனைகளை சுட்டி காட்டி நீங்கள் சும்மா திமுக போய் கடிக்கிறீங்கல்ல, சம்மந்தமே இல்லாமல் திமுக போய் கடிக்கிறீங்கல்ல, இதில் கடிங்க. எதில் கடிக்கணுமா? இதுதானே கடிக்கணும். நீங்கள் இடைநிலை ஆசிரியர்களை ஏன் ஸ்டாலின் அவர்களை கைவிட்டீங்க அங்கிள் அப்படின்னு கேளுங்க, பகுதியினர் ஆசிரியர்கள் ஏன் கைவிட்டீங்கன்னு கேளுங்க, செவிலியர்கள் ஏன் கைவிட்டீங்கன்னு கேளுங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நான் வந்தால் என்ன செய்வேன்னு சேர்த்து சொல்லுங்க. ரொம்ப 16 சொல்லணும். 16 ஆசிரியர்களுக்கு ஓகே நீங்கள் பாருங்க, இவ்வளோ நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தா சில கோடிகள் தான் வருது, இந்த கோடிகள் நம்மளால் கொடுக்க முடியாதான் கேள்வி எழுங்க. அதே நேரத்தில் மத்திய அரசாங்கம் ஃபண்டு வரலையா, நான் வந்து ஃபண்டை நீங்கள் ஏன் கொடுக்கல அந்த கேள்வி கேளுங்க. இதெல்லாம் சேர்த்து கேட்டிங்கன்னா விஜய் எல்லாருக்காகவும் பேசுகிறாருப்பா, அவர் திமுகவும் கேட்குறாரு, பாஜகவும் கேட்குறாரு, மக்களுக்காக பேசுகிறாரு அப்படிங்கிறது இருக்கும். நான் எதுவுமே செய்ய மாட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல, அந்த கூட்டத்தில் வந்து 8000 பேர் புரிஞ்சா போதுமா? புரிஞ்சுதானே தெரியணும். அவ என்ன புரிஞ்சுது அவனுக்கு? இன்னும் பாதி பேருக்கு கொள்கை தலைவர் பேரே தெரிய மாட்டேங்குது. ஆமா, எல்லாமே எங்க அண்ணன் தான், எங்க அண்ணன் அவர்தான் அப்படிங்கிறா. 267 சீட்டு ஜெயிப்போங்கிறா, 40 சீட்டு ஜெயிச்சா ஆட்சி அமைச்சிருவோங்கிற அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அவங்களா கூட விடுங்க, அதாவது எதிர்கட்சியா வந்தாலும் நாங்க தான் முதல்வர்ன்றான் அப்படிங்கிற சர்க்கார் படத்துல இருந்து இன்னும் வெளியே வராம இருக்கா, அதான் பிரச்சனை அவனுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி இவ்வளோ சிக்கல்கள் பிரச்சனைகள் நடக்கும் பொழுது விஜய் இவ்வளோ மௌனமாக இருந்துட்டு நான் எல்லாத்தையும் நேரடியாக வந்து பேசுவேன் அப்படிங்கிறது என்ன பிரச்சனை? இந்த சிக்கல்லாம் இவர் பேசாமல் போகிறது அவருக்கு ஒரு பெரிய சிக்கலாக வந்து நிற்கும்ல. ஏன்னா இவர் நடந்தால் தானே, இப்போ இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் தானே தெரியும். நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க விஜய் டெய்லி பேப்பர் படிக்கிறேன். நான் சொல்கிறேன் விஜய் பேப்பர் படிக்கிறதே கிடையாது. நீங்கள் ஏற்கனவே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ரொம்ப கம்மியாக தான் வருதுங்கிறது தெரியும். அட்லீஸ்ட் ஒரு பேப்பர் 10 இப்போது நீ கலைஞர் காலிலேருந்து அவருக்கு எதிராக எழுதுறது, ஆதரவு எழுதுறது எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு ஒரு 5-6 மணிக்குள்ள முடிச்சிருவாருன்னு சொல்லுவாங்க. எல்லா கட்சி தலைவர்களுமே முதல்ல இல்லை பேப்பர் இன்றைக்கும் ஃபஸ்ட்டு இப்போ அது டிவியில் ஓடட்டுமா, பேப்பரில் என்னென்ன செய்திகள் இருக்குது, முக்கியமான அரசு செய்திகள் நோட் பண்ணி கொடு, எனக்கு கட் பண்ணி எடுத்துடுவான்னு அதுக்கு ஆள் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியும். விஜய்க்கு அந்த மாதிரி பொலிட்டிக்கல் பிஏ முதல்ல இருக்காங்களா? நீங்கள் உங்களுக்கு தெரியுமா? பொலிட்டிக்கல் பிஏவே கிடையாது. பொலிட்டிக்கல் பிஏவே இல்லாத ஒருத்தர், சரி நமக்கே பயங்கர அறிவாள், நமக்கே பொலிட்டிக்கல் பிஏன்னு நீங்கள் யோசிக்கலாம். விஜய்ட்டு அது கிடையாது. இன்றைக்கும் விஜய் அவர்களுக்கு ஒரு பேப்பர் சர்வ் பண்ணுறாங்கன்னா அந்த பேப்பரை அவர் திறந்து கூட பார்க்குறது கிடையாது. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், அது இங்கிலீஷ் பேப்பரோ தமிழ் பேப்பரோ எந்த பேப்பரும் திறந்து பார்க்குறதில்ல. அவர் மேக்ஸிமம் பொழுது போகாத நேரத்தில் ட்விட்டரில் என்ன போட்டிருக்காங்க மெசேஜ், அதுங்கிறது ஒன்று. ஜான் வந்து சார் உங்களை புகழ்ந்து இன்னைக்கு பாய் ஒருத்தர் பேசியிருக்காரு சார், அது நீங்கள் பார்க்குறீங்களா? ஓகே அனுப்புங்க. நீங்கள் தலைவர் வந்தார்னா, எங்கள் தளபதி வந்தார்னா டிவிக்கே அவ்வளோதான் முடிஞ்சா. சூப்பர் சார், அழகாக இருக்குது சார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பாட்டிலையும் பிளாஸ்ட் இங்கே ஹீரோட்லையும் பிளாஸ்ட். அவங்க இப்போ என்ன கதை சொல்கிறாங்கன்னா 160 இடங்கள் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் ஏற்கனவே. 160 இடங்கள் டிவிக்கு ஜெயிச்சிட்டோம். வேற யாராவது கூட்டணிக்கு, காங்கிரஸ் கண்டிப்பாக அந்த கூட்டணியில் இருக்குன்னு ஒரு கதையை விட்டுட்டு இருக்காங்க. வேற யாராவது கூட்டணிக்கு எப்படி எடப்பாடி 2024 விசிகாவும் காங்கிரஸும் கூட்டணிக்கு வந்துருச்சு நம்ப வச்சு கடைசி நேரம் வரைக்கும் மெகா கூட்டணி இல்லாம பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ வந்து இன்னும் வேற சில கட்சிகளை கூப்பிடுறாங்க, நீங்களும் வந்துட்டீங்கன்னா அது எப்படி 200 கிராஸ் பண்ணி விட்டுறலாம் வாங்க அப்படிங்கிற இந்த கதைகளை சொல்லி விஜயையும் மற்றவர்களையும் ஏமாற்றுறாங்க. 400 சீட்டு நம்ம ஜெயிச்சிருவோம் நம்ப வச்சு கடைசியில் மெஜாரிட்டி இல்லாம தொங்கு பாருங்க. அவருக்காக மெஜாரிட்டி இல்லாம தான் போச்சு, இவருக்கு டெபாசிட்டே வராது. அதான சிக்கல். இப்பயும் சொல்றேன்னா நான் மறுபடியும் விஜய் நிற்கவே போறது கிடையாது. விஜய் தனிச்சு அவர் நிற்க மாட்டார். அவர் நிற்கிற பிளான்லே கிடையாது. இந்த கட்சியில செங்கோடன் மட்டும் நின்னாரும் டெபாசிட் வாங்குவார். அதை தாண்டி யாரும் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. அதுதான் நிதர்சனம். அது ஜானுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா ஜான் ஒரு காலத்துல இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகும்போது இந்த அவர் ஜான் பத்தி ஆடியோ ரிலீஸ் ஆனிச்சு போன வருஷம், அப்ப சொன்னார், நீங்க என்கிட்ட சொன்னாரு எங்க கமலோட மோசமா போய்டும் சொல்றாங்க எங்க ஊர்கிட்ட. ஆமா பிரதர், உண்மைதான் பிரதர்னாரு. 4% கூட போகாத கட்சின்னு ஜான் பேசினார். அந்த ஜானுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம ஒரு இடத்துல கூட ஜெயிக்க போகிறதில்ல. இப்போ அதனால தான் அவர் என்ன பண்ண, எனக்கு தெரிஞ்சு இந்த புதிய ஆட்களை அவர் வந்து அனுமதிக்கிறதே காரணம் அதுதான். விஜய் இப்போ ஈஸியாக சொல்லலாம்ல, நீ என் பேச்சை மட்டும் கேட்டிருந்தீங்கன்னா நான் அவனை சிஎம் ஆக்கியிருப்பேன். நீ என் பேச்சை கேட்காம ஆதவர்ஜனா பேச்சை கேட்டு 10 பேரை உள்ள விட்டீங்களா, அவன் தான் கட்சியை கெடுத்து நாசமாக்கிட்டான். செங்கோட்டையன் நாஞ்சல் சம்பத்து, இந்த அம்பேத்கர், இந்த பெரியார், இந்த அஞ்சலி அம்மாள் இவங்களாம் சேர்ந்து தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்றது. அந்த செய்தி தொடர்பாளர்களாக வந்திருக்காங்களா, அவங்கள சத்யகுமார் அம்பேத்கர் தானே விஜய் சொன்னார்னு அவர் சொல்றாருல, அதை வச்சு சொல்றேன். அதெல்லாம் அவருக்காச்சும் கொஞ்சமாவது இருக்கா இல்லை இவங்களுக்காச்சும் இருக்கா? அம்பேத்கர் சிம்பிளா சொல்றேன், அவருக்கு ஏதாவது இருந்தால் முதல்ல அந்த கட்சிக்கு அவர் போவாரா? ஒருவ ஒற்றுமையை வச்சு வாங்க அப்படின்னு பாபா சாஹேப் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருன்றதெல்லாம் இல்லை. அம்பேத்கரை பற்றி இவங்க 2 பேர் படிச்சிருக்காங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் எவ்வளோ விஷயத்தை அட்ரஸ் பண்ணி பேசுறாரு. இந்த லேபர் பில் அதை பற்றியாவது இவங்க 2 பேருமே வாய், சத்யகுமாரும் பேசல, விஜயும் பேசல. ஒரு வாய் திறந்துருக்கணும்ல அட்லீஸ்ட் இவங்க. நீங்க போய் விஜய் லேபர் பில் சார், ஏன்ட்ட லேபர்லாம் கரெக்டாக தானே இருக்காங்க, எனக்கு கூட பிரச்சனை இல்லையா பாரு. அவரு கவின்குமார் விஷயத்துக்கு வாயை திறக்க மாட்டாரு, ஆனால் அம்பேத்கர் சார்ந்த விஷயங்களை எடுத்து யூஸ் பண்ணிப்பாரு.
ஸோ இது ஓவராலாக நம்ம ரொம்ப விஜய் டாபிக்ல போயிட்டோம். ஸோ விஜய் எந்த பிரச்சனை குறித்தும் எந்த அக்கறையும் இல்லாமல் அவருடைய மைண்டில் இப்போ பராசக்தி நம்மளை ஏதாவது அடிச்சிருவாங்களோ, ஜனநாயகனுக்கு நம்ம 1000 கோடி 400 கோடி வடை சுட முடியுமா முடியாதா, அது என்ன பண்றது, இது எத்தனை நாள் ஓடும், இந்த கணக்கு மட்டும் தான் அவருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இது பகவந்த் கேசன் கண்டுபிடிச்சிருவாங்களோ, ஒரே ஷோ ஃபர்ஸ்ட் ஷோலே கண்டுபிடிச்சிருவாங்களோ, கண்டுபிடிச்சா கம்மியா ட்ரோல் பண்ணுவானோ, ஆந்திரக்கார வரைக்கும் ட்ரோல் பண்ணுவானோ, எங்க பாளையக்காரன் நீ அடிக்க பாக்குறான்னு அவன் வரைக்கும் ட்ரோல் பண்ணுவானோ, அவ பராசக்தி டீமுக்கு ரொம்ப ஈஸியா போயிடுமோ, இது மட்டும் தான் ரொம்ப. பாளையா வந்து எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏ சார், அவர் அது கம்பேர் பண்ண முடியாதுல்ல. இல்ல பட ரீதியா அது பகவந்த் என்ன பொறுத்தவரைக்கும் பகவந்த் கேசரி தான். இன்னொன்று ஹெச் வினோத்தே வந்து அவர் என்ன சொல்றாரு, இது வந்து 10% இருக்கலாம், ஒரு சீனா இருக்கலாம், 10 சீனா இருக்கலாம், அதெல்லாம் இல்லை, தளபதி படம் நினைச்சிட்டு பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு நம்பணும் அவ்வளோதான். ஆச்சரியமான ஒரே விஷயம் என்னன்னா, இந்த படத்தை எதுனா ஹெச் வினோத் எடுத்தீங்க அப்படிங்கிற மட்டும்தான். அது ஏன்னு தெரியல, அது படம் வந்த பிறகு பார்க்கலாம். ஸோ அவருடைய மைண்ட்ல, விஜயோட மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் சதுரங்க வேட்டை தான். ஆமா, உண்மைதான், அதுதான் உண்மை. முதல் படத்துல இளையதளபதி விஜய் தாக்கப்பட்டாரா, அதுதான் நடந்திருக்கும். அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலா பார்ப்போம் இந்த படத்துல, அவ்வளவுதான். பட் படம் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகும். நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ஒரு பெண்களை மையப்படுத்தி நீங்க பகவந்த் கேசரி நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியல, அது பொதுவாகவே படம் பார்க்க மாட்டீங்க இல்லையா. அது வந்து பெண்களுக்கு விஜய் வந்து ஒரு 5-6 தடவை இந்த படத்தை பார்த்த பிறகு அவர் செலக்ட் பண்ண படம், அது பெண்கள் ஓட்டுகளுக்காகவே செலக்ட் பண்ண. ஏன்னா இந்த பெண்கள் விஜய்னு இருக்கிற பெண்கள் வந்து அது நிச்சயமா பார்ப்பாங்க. ஸோ அவருடைய மைண்டில் இருக்கிறதெல்லாம் வந்து இப்போது இந்த படத்தோடைய ஞாபகங்கள் மட்டும்தான் இருக்கும். இந்த படத்தை எப்படி ப்ரமோட் பண்ணி நல்லா பெருசாக்குவாங்க அப்படிங்கிற மட்டும்தான் இருக்கும். அது முடிஞ்சு ஓரளவுக்கு செட்டில் பண்ணுற நேரத்தில் அவருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை, சிபிஐக்காரங்க தம்பி பக்கா மாஸ் கட்சி தலைவரை வாங்க நீங்கள் டெல்லிக்கும் வாங்க, இது நடக்க போகுது. ஏன்னா இப்போ இந்த 3 நாள் விசாரணை போயிருக்கு, எல்லா ஆடியோ ஆதாரங்களையும் கொடுத்துருக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. மிக குறிப்பாக மாட்டி விட்டுருக்காங்க பாவம். யாரை? டிரைவரை மாட்டி விட்டுறாங்க. புஷி ஆனந்த் இன்னைக்கு சொல்வதாக வந்த செய்திகள் அன்னைக்கே நான் முன்னாடி சொன்னேன். நீங்கள் வந்து காவல்துறை புஷி ஆனந்தை கூப்பிட்டு சொன்னாங்க, சார் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் சார், ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு சார் கூட்டம். இந்த விஷயத்தை ஜான்ட்டையும் ஆதோட்டையும் புஷி ஆனந்த் சொன்னதும் உண்மை. அவங்க 2 பேர் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த கூட்டத்தை நம்ம போட்டே ஆகணும்னு சொல்லி அவங்க பிடிவாதம் பிடிச்சதும் உண்மை. அதனால் அதெல்லாம் புஷி ஆனந்த் சொன்ன மாதிரி செய்திகள் இருக்குது, சொல்லியிருக்கலாம். அல்டிமேட்டாக எனக்கு தெரிஞ்சு இதில் சிபிஐ ஒருவேளை இது வந்து கூட்டணி கணக்குகள் இல்லை, நேர்மையாக தான் விசாரிக்க போகிறோன்னு சொன்னாலும் சரி, இல்லை கூட்டணி கணக்குகள்னாலும் சரி, விஜயை கூப்பிடுவாங்க. விஜய் வந்து தனியாக போக மாட்டேன், என்ன ஜானை கூட்டிகிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு தான் போவார்னு நினைக்கிறேன். அதனால் அதுவும் ஜனநாயகனுக்கு பிறகு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு பிறகு எப்படி அரசியல் போகுதுன்னு பார்ப்போம். ஓகே சார், இது எல்லாத்துக்கும் நடுவில் எடப்பாடின்னு ஒரு பிளேயர் இருக்கார். இப்போ எப்பயுமே ஆளுங்கட்சிக்கு ஆப்போசிட்டா அப்படின்றத தாண்டி திமுக ஆப்போசிட்டா அப்படின்னாலே அந்த ஹார்வெஸ்டர் மொத்தமே வந்து ஏடிஎம்கே தான் எடுக்கும். பிஜேபியோட அலைன்ஸில் இல்லைனாலுமே 2024 பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி வாங்கின ஓட்டு தான் நம்ம பார்த்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த பிஜேபி அலைன்ஸும் இருக்குது. ஒரு சின்ன ஒரு மினிமல் கால்குலேஷன் இருந்தாலுமே இப்போ செகண்ட் பிளேஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்கும்? டிவிகே இருக்குமா, ஏடிஎம்கே இருக்கும்? நிச்சயமாக ஏடிஎம்கே தான் இருக்கும். டிவிகே அதெல்லாம் அந்த ஸ்பேஸுக்குள்ள நான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் விஜய்க்கு பெரிய கூட்டம் கூடலாம், அவர் ஒரு மாஸ் ஹீரோ, அவர் வந்து போன இடங்களில் நிறைய மக்கள் வரலாம். ஆனால் அந்த வாக்களை கூட அந்த கூட்டமே கூட ஓட்டில் கன்வெர்ட் ஆகட்டும்னு சொல்கிறேன், ஆகும். அது பத்தாதுன்னு சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பு, ஒருவேளை விஜய் தனிச்சு தான் கடைசி வரைக்கும் நிற்க போகிறார் அப்படின்னா 8%, 8லேருந்து 10%, அதை தாண்டி போக மாட்டார். நீங்கள் எடப்பாடிக்கு வந்து இயல்பாக இருக்கக்கூடிய வாக்கள், அதிமுக இயல்பாக இருக்கக்கூடிய வாக்களே நிச்சயமாக 20%க்கு மேலே தான் மினிமம். போன 2024 பார்த்துட்டோம். ஆமாம், அது பார்த்துட்டோம். நீங்கள் இந்த கூட்டணியில் பாஜக இருக்குது, பாமக அட்லீஸ்ட் ஒரு பிரிவாவது வரும்னு நான் நினைக்கிறேன். 2 பிரிவுமே வரும் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ சீனியர் ராமதாஸ் பேசுகிற சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது ஒருவேளை வேறு ஏதாவது பிளான் பண்ணுறாங்களா, பட் ஆனால் அந்த பிளானுக்கு திமுக இடம் இருக்கா இல்லை வேறு இடங்களில் இடம் இருக்காங்கிறது ஒன்று. தேமுதிக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, ஏன்னா ராஜ்யசபா கொடுத்து அவங்கள உள்ளே இழுப்பாங்க. அப்படிலாம் இருக்கும் பொழுது அவங்களோட வாக்கு வங்கிங்கிறது விஜயோட கம்பேர் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது. அது வந்து ஒரு பெரிய வாக்கு வங்கியாக தான் இருக்கும். தினகரன், டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் கூட கடைசி நேரத்தில் அங்கே செட்டில் ஆகலாம். நீங்கள் என்டிஏ எல்லாத்தையும் கூட்டிட்டு வரலாம், என்டிஏல கூட்டிடலாம். இல்லை ஒருவேளை அவங்க விஜய் ஒரு ஆப்ஷன் வந்தால் கூட பெரிய அளவுக்குலாம் விஜய் போக மாட்டார். விஜய் எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பர் ஸ்பாய்லராக இருப்பார். பட் எனக்கு என்னன்னா, இப்போ நான் வந்து அவர் ஏடிஎம்கேயோட ஸ்பாய்லராக இருப்பார் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு சில டேட்டெல்லாம் பார்க்கும்பொழுது, சில சர்வேஸ்லாம் பார்க்கும்பொழுது, சில மைனாரிட்டி பகுதிகளில் விஜய் வந்து 2வது இடத்துக்கு வராது. பாளையங்கோட்டை போன்ற பகுதிகளில், நீங்கள் கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில், நீங்கள் வந்து கிறிஸ்டியன்ஸ் அடர்த்தியாக இருக்க பகுதிகளில் விஜய் 2வது இடத்துக்கு வராரு. ஃபர்ஸ்ட்டு திமுக, 2வது இடத்துக்கு விஜய் வராரு. அப்படிங்கிறதும் இந்த ஃபைட்டு வந்து நம்ம நினச்சி பார்க்கறத விட கொஞ்சம் க்ளோஸாக அந்த ஃபைட்டு போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரே காரணம் என்ன, நம்ம முதல்ல பேசின விஷயம், இன்னைக்கு அரசு ஊழியர்கள் திமுக கை விடுறாங்க. இந்த போராட்டம் ஜாக்டோஜியோ போராட்டத்தில் நீங்கள் இப்போ மிஞ்சி பண்ண என்ன சொல்லுவாங்க, ஒரு 3 மாதம் ஒரு குழு போடுங்க. எத்தனை குழு சார் நீங்கள் போடுங்க? ககன்தீப் சிங் பேடி தலைமையில் தான் போட்டாங்களா பழைய ஓய்வூதியத்தில். அது என்னாச்சு? அந்த குழு என்னாச்சு? இது செவிலியர்களுக்கு ஒரு குழு போட்டாங்க, அந்த குழு என்னாச்சு? இப்போ இப்படியே குழுவாக போட்டிங்க. இது வரைக்கும் என்ன தான் பண்ணிருக்கீங்க? நீங்கள் எதுவுமே பண்ணலை.
அப்போ இமீடியட்டாக நீங்கள் சில விஷயங்களை செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் அட்லீஸ்ட் பகுதிநேர ஆசிரியர்கள் ஒரு பாதி பேரை நாங்கள் வந்து பெர்மனன்ட் பண்ணுறோம். இடைநிலை ஆசிரியர்களுக்கு அந்த சம்பள உயர்வு இவ்வளோ 11,000 உடனே பண்ண முடியாது, ஒரு 2,000 பண்ணுறோம், 3,000 பண்ணுறோம், ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லாமல் தப்பிக்க முடியாது. என்ன சிக்கல் கேட்டிங்கன்னா நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறது அது உண்மைதான். ஏன்னா இந்த பொங்கலுக்கு வந்து 5,000 வரைக்கும் கொடுப்பாங்கன்னு சில செய்திகள்லாம் வந்துச்சு. சொல்கிறாங்களோ இல்லை, எடப்பாடி ஒரு பக்கம், நயனார் ஒரு பக்கம், எடப்பாடி என்ன நினைச்சாருன்னா கொடுத்துருவாங்க, நான் தானே கொடுக்க வச்சேன்னு சொல்லி அந்த கிரெடிட் எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தார். ஆனால் இன்னைக்கு வந்திருக்க அரசாணைப்படி எனக்கு தெரிஞ்சு அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தொகுப்பு மட்டும் தான் இருக்கு. இல்லை திடீர்னு கடைசி நேரத்தில் ஒரு 3,000 தான் கொடுக்கலாம், மேபி அப்படி ஒரு அறிவிப்பு வந்தால் இன்னும் 2-3 நாள் அறிவிப்பு வரணும். அப்போ அதற்கே பணம் இல்லாமல் இந்த அரசாங்கம் திண்டாடி கொண்டு இருக்கின்றது. அப்படின்னு நீங்கள் எனக்கு தெரிஞ்சு சில விஷயங்களை பெருசாக மாட்டிக்கிட்டாங்க. நீங்கள் மகளிர் உரிமை தொகைங்கிறது நீ நல்லா யோசிச்சு பாருங்க. 2021 மகளிர் உரிமை தொகைன்னு ஒன்று சொல்லாட்டியும் திமுக அந்த காலத்தில் அன்னைக்கு ஜெயிச்சிருக்கும். அவ்வளோ பேர் ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு. அப்படி ஆனால் இவங்க அவசரப்பட்டு அந்த வார்த்தையை விட்டுட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் வேறு வழியே கிடையாது, எடுத்து வச்சே ஆகணும். 12,000 கோடி எடுத்து வச்சே ஆகணும். அது வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஒரு கோடியாக இருந்தது வந்து இன்னைக்கு 1.64. ஆமாம், அது வரைக்கும் போகிறாங்க. இன்னொன்று நீங்கள் அந்த தேர்தல் அறிக்கையில் என்ன எழுதணும், இந்த 1000 ரூபாய் தொகையை நாங்கள் 1,500 உயர்த்துகிறோம், எழுதியே ஆகணும். வேற வழியே கிடையாது. ஏன் அப்படின்னா எடப்பாடி போன வாட்டி பார்லிமெண்ட் 3,000 தரேன், 2,000 அவர் சொல்லுவார். இன்னைக்கு நீங்கள் இன்னொரு செய்தி பார்த்துருப்பீங்க. அஸ்ஸாமில் ஹிமந்த் பிஸ்வா எப்படி வந்து பீகாரில் பண்ணாங்களோ, பிப்ரவரி மாதம் நான் 8,000 ரூபாய் போகிறேன், 37 லட்சம் மகளிர், அவர் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாரு. அப்போ இதே மாதிரி தமிழக மக்களும் இந்த மகளிர் உரிமை தொகை ஒரு வருஷம் அமௌண்ட் சேர்த்து போட்டு விடுப்பான்னு சொல்லி சொன்னால், இல்லை இந்த இனிமேல் வர பிறகு அட்வான்ஸாக நீ போட்டு விடுங்க. ஏன் பீகாரில் பண்ணோம், பீகார் மாதிரியான மோசமான மாநிலத்தை பண்ணும்போது நம்ம முன்னேறிய மாநிலம் தானே கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது. அப்போது இதில் இந்த நிதிச்சுமை ஏடிஎம்கேவோட மிச்ச பணம் எங்கே, 27,000 ரூபாய் எங்கே அப்படிங்கிறது இருக்கலாம். அப்போ இந்த நிதிச்சுமையிலிருந்து இதை எடுத்து கொடுத்து தான் ஆகணும். அங்கே எங்கிறது கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த ஆசிரியர்கள் போராட்டம், இந்த அரசு ஊழியர்கள் போராட்டத்தை நீங்கள் சமாளிக்க மறந்து, தூய்மைப்பணிகள் போராட்டம் எல்லாத்தையும் சமாளிக்க விட்டீங்கன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் செக்டாராக யோசிக்கும் போது ரொம்ப சின்ன சில லட்சங்கள் தானே யோசிக்கிறீங்க. என்ன பிரச்சனைனா இந்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் 4 பேர் இருக்கான், அவனுக்கு சொந்தக்காரன் 40 பேர் இருக்கான். அவன் எல்லாரும் யோசிப்பாங்க, இப்போ அரசு ஊழியர்களை கை விடுறாங்க, ஆசிரியர்களை கை விடுறாங்க, செவிலியர்களை கை விடுறாங்க, வேலை கிடையாது. சினிமா ஆப்வியஸ்லி இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியும் எப்படி அவங்க யோசிப்பாங்கன்னு நமக்கு தெரியும், அவங்க யார் பக்கம் நிற்பாங்கிறது தெரியும். இவ்வளோ சிக்கல்கள் இருக்கிறது எல்லாம் சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபைட்டு கொஞ்சம் க்ளோஸாக போகக்கூடிய வாய்ப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான விக்டரி திமுகவுக்கு போக நினைச்சேன். விஜய் ஒரு சூப்பர் ஸ்டாராக மாற போறாரு அப்படிங்கிறது. பட் வருகின்ற சில செய்திகள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கு. திமுக அதை சமாளிக்க முடியாமல் திணறாங்களே தவிர நெக்ஸ்ட் அந்த ஃபைட் ஏடிஎம்கே டிஎம்கே தான் போயிட்டு போகும். அதுதான் போகும், களத்தில் நிச்சயமாக தான் போகும். விஜய்க்கு அந்த இடத்துல பெரிய ஸ்பேஸே கிடையாது. விஜய் நிச்சயமாக 3வது இடத்தை தள்ளப்படுவார். அந்த 3வது இடத்தை வாங்கிய பிறகு விஜய் களத்தில் இருக்கிறா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா தீவிரமாக அரசியல் 100 நாள் தான் எனக்கு தெரிஞ்ச தேர்தலுக்கு தீவிரமாக அரசியல் செய்ய வேண்டிய நேரத்திலேயே அவர் அரசியல் செய்ய தயாராக இல்லை. நீங்கள் ஜனநாயகம் கூட ஒத்தி வச்சிருங்க. நான் வந்தாச்சு 3 நாள் ஆச்சா, வந்து 4 நாள் ஆச்சா, ஒரு அறிக்கை ஏதாவது கொடுத்தாரா, ஏதாவது செஞ்சாரா? இல்லை. இவ்வளோ போராட்டம் நடக்குது, இந்த போராட்டம் புத்தாண்டு வாழ்த்து மட்டும் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி அவர் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் கூட தெரியாத ஒரு நிலையில் இருக்கார். அடுத்து சமத்துவ பொங்கல் கொண்டாடுவாங்க. ஆமாம், யார் வீட்டில் போய் கொண்டாட போகிறாருன்னு தெரியல. அதெல்லாம் இந்த கட்சியில் நடக்காது. ஸோ இந்த மாதிரியான கான்சன்ட்ரேஷன் இருக்கும் போது விஜய் நிச்சயமாக 2வது இடத்துக்குலாம் வாய்ப்பில், அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. 3வது இடத்துக்கு இன்னொன்று கட்டமைப்பு ரீதியாக என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் இல்லை. நீங்கள் 1 கோடி மெம்பர்ஷிப் எல்லாம் சும்மா 1 கோடி இப்போ கணக்கு கதை தான். அதெல்லாம் இன்றைக்கும் நீங்கள் பூத் ஏஜென்ட்ஸ் விஜய்கிட்ட கிடையாதுன்னு அடித்து சொல்கிறேன். ஏதோ சொல்கிறீங்க, இந்த எஸ்ஐஆர் பிரச்சனை வரும்பொழுது களத்தில் நின்றவங்க திமுக நின்னாங்க, அதிமுக நின்னாங்க. எங்கேயாவது நீங்கள் தாவேக்கு துண்டு போட்டு யாராவது பார்த்தீங்களா? இல்லை, அது முடிகிற கடைசி காலகட்டத்தில் வந்து எஸ்ஐஆர் அந்த மீட்டிங் பல இடங்களில் வந்து போட்டிருந்தாங்க. அது எவ்வளோ பேர் ஆக்டிவாக அதை ஃபாலோ பண்ணாங்க. நீங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் பூத் ஏஜென்ட்டோட நீங்கள் போய் நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டவரோட இந்த பூத் முகர்கள் திமுக போனாங்களா, அதிமுக போனாங்களா? அவங்களே போய் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், உனக்கு என்ன வீடு தெரியும் வாயன் கூட்டிட்டு போனாங்களா இல்லையா? கட்சிக்காரங்க ஓட்டலாம் அவங்களே வாங்கிட்டு வந்து பண்ணாங்களா இல்லையா? இதை விஜய் பண்ணிருக்கணுமா இல்லையா? உங்களுக்கு தான் இருக்காங்களா ஆட்கள், பூத் முகர்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சு, அப்பா திமுக கண்டிப்பாக இவரே சொன்னார்ல எஸ்ஐஆர் பிரச்சனைன்னு ஆரம்பிச்சு 1 மாதம் கழிச்சு தான் அறிக்கை கொடுத்த ஒரு வீடியோ போட்டார். அது எந்த இடத்துல வீடியோ போன தெரியல. சரி, அட்லீஸ்ட் இப்போயாவது என்ன பண்ணணும், யாராருக்கெல்லாம் ஃபார்ம் 6 இல்லையோ போய் எல்லாத்தையும் வாங்கு, ஆன்லைனில் அப்ளை பண்ணு. 2 வாரமாக இது நடக்குது, ஸ்கூல் பூத்தில் நடக்குது, எல்லாத்தையும் இழுத்துட்டு போய் விஜய் ஓட்டு வேணும்னா நீ போய் பண்ணுப்பான்னு சொல்லணுமா இல்லையா? யார் பண்ணுறா இன்னைக்கு? எத்தனை பூத் முகர்கள் களத்தில் இருக்கிறாங்க? அப்போ யாருமே இல்லை. நாம் தமிழ் கட்சி பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்க. அப்போது கட்டமைப்பு ரீதியாகவும் தாவேக்க ஒன்றுமே இல்லை. அது ரொம்ப தெளிவாக கட்டமைப்பு ரீதியாக ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது தெரியுது. அப்படி இருக்கிற விஜய் வந்து எப்படி அதிமுக மேட்ச் ஆவார்? நிச்சயமாக ஆக மாட்டார். கன்ஃபார்மாக 3வது இடத்துக்கு தான் விஜய் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லை நாம் தமிழர் கடைசி நேரத்தில் அவங்க, எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழருக்கு 4வது இடம் நான் நினைக்கிறேன். பட் விஜய் 3வது இடம் தான். 2வது இடத்திற்கும் 3வது இடத்திற்குமான வித்தியாசம் அதிகமாகத்தான் இருக்கும்.
ஓகே சார். இப்போது எடப்பாடி அவர்களுக்கும் திமுக அவர்களுக்குமான அந்த விஷயம் இருக்குல்ல, இப்போ ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேன்றது எவ்வளோ தூரம் வரைக்கும் 2 பேருக்கும் இந்த டஃப் ஃபைட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரி இடங்கள்? இல்லைங்க, ஒன்று இப்போது திமுக மொத்தமான நெரேட்டிவுமே வந்து பாஜக மேலே தான் மாற்றுவாங்க. நீங்கள் ஒட்டுமொத்தமாக பாஜக வந்து சிறுபான்மையினருக்கு எவ்வளோ மோசமாக பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் பாருங்களேன், இந்த யூஸ்வலாக கிறிஸ்துமஸ் விழாவிற்கு மேக்ஸிமம் முதல்வர் வந்து இங்கே தானே போவார், சாந்தம் தான் போவார். சாந்தம் போகிற குளத்தூர் போவார். இதோட எங்கே போனார்? திருநெல்வேலி போறாரு. ஏன் போறாரு? அப்போ அவருக்கு தெரியுது இல்ல, அப்போ மைனாரிட்டிஸ் ஓட்டு முக்கியம் தெரியுது இல்லையா? அப்போ இது டஃப் ஆகுது. அப்போ எல்லா இடங்கள்லையும் போய் பேச வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இது ஒட்டுமொத்த நெரேட்டிவ் அது ஒன்று முயற்சி பண்ணுவாங்க. இன்னொன்று நீங்கள் இதை சொல்லலாம், நீங்கள் வந்து இப்போ நாங்கள் மட்டுமா பண்ணல, எடப்பாடி தானே பண்ணலன்னு சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி சொன்னா ஃபர்ஸ்ட் பண்ணார் அப்படி பார்த்தா. ஆமாம், நீ வந்து இல்லை இது சொல்கிறேன். நீங்கள் இப்போ அரசு ஊழியர்கள் எல்லாத்தையும் எடப்பாடி ஆட்சியிலையும் அவங்க கை கொடுக்கல. ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் அப்படி யோசிப்பாங்களா? ஒரு மாற்றி போட்டால் நெக்ஸ்ட் டைம் வந்தோடனே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கும். இல்லை, எடப்பாடி இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கலாம், கவலைப்படாதீங்க, இந்த வாட்டி நான் மோடி கூட நல்ல தொடர்பில் தான் இருக்கேன், மத்திய அரசாங்கத்தோட ஆதரவில் தான் இருக்கேன், நான் பேசி வாங்கி தரேன். கவர்மெண்ட் வேலையாக வராமல் மத்திய அரசின் ரோஸ்கார் மேலே அதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு பயணி நிலையங்கள் ஏதோ ஒன்று பேரை மாற்றிக்கிறோம். நாங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு இது செவிலியர்களுக்கான பணி நிரந்தரம், ஆசிரியருக்கான பகுதி நிரந்தரம். ஆமாம், நாங்கள் தான் அவங்களை விட்டுட்டோம். ஆக்சுவல் சண்டே ஒத்துக்க மாட்டாங்களே. இப்போ பகுதி நேர ஆசிரியர்களாகட்டும் சரி, செவிலியர்களாகட்டும் சரி, அரசு பண்ணி தான் செய்கிறாங்க, அதே ட்ரீட்மெண்ட் தான் பார்க்குறாங்க, அதே பேஷண்ட்ஸை தான் அட்டன் பண்ணுறாங்க, அதே ஊதியத்தை கொடுக்குறது என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதே சப்ஜெக்ட் தான் இவங்க ஸ்டாஃப்னு நடத்துகிறாங்க. ஒருத்தருக்கு 15,000 சம்பளம், ஒருத்தருக்கு 1.5 லட்ச ரூபாய் சம்பளம், அதே 100 பேஜ் இருக்க புக்கு தான் இவங்க எடுக்கிறாங்க, அதே 100 பசங்க கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ இந்த வேறுபாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனநிலை வந்து அது என்ன மனநிலைன்னு கேட்டிங்கன்னா, செக்டாராக யோசிக்கும் போது டீச்சர்ஸோட ஓட்டுனால நமக்கு வருமா வராதா? இப்போ இவங்க எப்படி யோசிக்கிறாங்க? சார், நம்ம 1,30,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம், அது போதும். புதுமை பெண் திட்டத்தில் இந்த கல்லூரி படிக்கிற பெண்கள் இத்தனை லட்சம் பேருக்கு நம்ம 1000 ரூபா கொடுக்குறோம். பசங்க தமிழ் புதலும் திட்டத்தில் 1000 ரூபா வாங்கி பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி படத்துக்கு போகிறாங்கன்னு தெரியல. அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏங்க, நீ எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் அவங்க அம்மா மகளிர் அந்த உரிமை தொகை வாங்குறாங்க, பஸ்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் பொண்ணு பையன் 2 பேருமே இருக்காங்க. 3 பேர் சொல்ல ஸ்டேட் பண்ண தெரியுமா, நாங்கள் விஜய் ஓட்டு போட போகிறோம். இப்போ இது வந்து அந்த 1,30,00,000 கணக்கில் வருமா வராதா? இது மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் எவ்வளோ பேர் வந்து, நான் நிறைய பேர் பேசியிருக்கேன், தளபதி தான் ஓட்டு. என்ன தளபதிமா? எங்க தளபதினா அது எப்பயுமே விஜய். அந்த கன்ஃபியூஷன் இப்போ வந்துச்சு, பொலிட்டிக்கல் ஸ்டேட்மென்ட் வருது. யார் தளபதி இல்லை. அப்போ இந்த ஓட்டுகள் சிதறத்தான் செய்யும். நீங்க கணக்கு பண்ணலாம். ஆனால் அதனால என்ன பண்றாங்க, அதோட 1,30,00,000 பேருக்கு நம்ம மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம். அதோட கம்பேர் பண்ணும்போது சில லட்சம் தானே ஆசிரியர்கள், சில லட்சம் தானே அரசு ஊழியர்கள். நீ அப்படி யோசிக்க முடியாது. இதெல்லாம் டெம்பரரி. நாளைக்கு வந்து கவர்மெண்ட் மாறுது, வரும், போகும். எங்களுக்கு நிரந்தரமான வேலை வேணும், எங்களுக்கு நிரந்தரமான ஊதியம் வேணும், சம வேலைக்கு சம வாய்ப்பு வேணும். நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், நீங்கள் வந்து இலவசமாக கொடுக்குறதெல்லாம் வேற. நான் என்னோட வேலைக்கு முதல்ல மதிப்பு கொடு, என்னோட உரிமை இல்லையா, அதுதானே முக்கியம். அப்போ அதற்காக மக்கள் வந்து மாற்றி ஓட்டு போடுவார்களா இல்லையா அப்படிங்கிறத பாயிண்ட்டு. அதை திமுக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மோசமாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதற்கு உண்டான வெளியே அவர் கொடுப்பாங்க தான் பார்க்குறேன். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணாக எங்களோட பகிர்ந்து. தேங்க்யூ.